எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையை வந்துட்டு முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணும், மேம்படுத்திக்கணும், வாழ்வாதாரத்தை எப்படி பயனுள்ளதை நம்ம ஒரு நல்ல விதமா ஹெல்த்தியா வாழணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த கதையில வந்துட்டு யாருடைய கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்னுடைய கதை தான். நான் ஏன் என்னோட கதையை சொல்றேன் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். நான் பல நாள் வந்துட்டு பல வருஷமா என்னோட கதையை வந்துட்டு நான் யார்கிட்டயும் சொல்லாம தான் இருந்தேன். என்னோட ரொம்ப நெருங்கின நண்பர்கள் தவிர, என்னோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தவிர மற்ற யாருக்கும் பெருசா தெரியாது. இப்போ ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம வந்துட்டு வாழ்க்கையில பல தவறுகள், நம்மளோட வாழ்வாதாரத்துல, லைஃப் ஸ்டைல்ல பல பல தவறுகளை செய்யறோம். அதை நம்ம திருத்திக்கணும்ன்றதுக்காக தான் இது ஒரு விழிப்புணர்வை நான் என்னுடைய கதையை சொல்றேன். நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நல்லா படிச்சுட்டு நல்ல காம்படிஷன்ஸ் அதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நல்லா ஜாலியா இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளர வளர நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நம்ம வந்துட்டு மத்தவங்க மேல வச்சுக்கிற எதிர்பார்ப்போ இல்லைன்னா வந்துட்டு அந்த ஒரு நம்மளோட வாழ்க்கை முறை எல்லாமே மாறுது எப்பவுமே பாத்தீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நிறைய எதிர்பார்க்கறது, எமோஷனல் இது ரொம்ப வந்துட்டு அட்டாச்மெண்ட், அது வந்து தவறு இல்லை. பட் எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு அளவுக்கு தான் எல்லாமே இருக்கணும். ஸோ இப்படி இருக்கிறச்ச என்ன ஆச்சுன்னா, என்னுடைய பல மாறுதல்கள் வாழ்க்கையில நடந்தது. அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். நான் சாப்பிட்ற உணவா இருக்கட்டும், நான் எடுத்துக்கிற உணவோ இல்ல நான் என்னுடைய மைண்ட்ல போட்டுட்டு இருக்கிற சிந்தனைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு மாறுதல் ஏற்பட்டுச்சு சின்ன வயசுல இருந்து. இப்போ அதுக்கப்புறம் நடந்ததுக்கு நான் சிந்தனைகள் பாத்தீங்கன்னா, நான் பொதுவா வந்துட்டு பாசிட்டிவான ஒரு பர்சன் தான். பட் ஆனா வந்துட்டு சில நேரம் எல்லாருக்குமே அந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ், ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே வர்றது ஒரு சகஜம் தான். ஆனா அதுல இருந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் வெளியில வரோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ என்னோட கதையில பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா ஒரு கட்டத்துல நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைய எனக்குள்ள வளர ஆரம்பிச்சிருச்சு. கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரி ஒரு பல நெகட்டிவ் எமோஷன்ஸ் வளர ஆரம்பிச்சுது. அது கூட சேர்ந்து அது கூட இன்னும் ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி இன்னும் சரியான உணவு பழக்க வழக்கங்களையும் எடுத்துக்கல. வெளியில போயிட்டு நல்ல ஜங்க் ஃபுட்ஸ், பீஸா, பர்கர், இட்டாலியன், மெக்சிகன் எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிட்றது, இந்த பழக்கத்தையும் வச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கல்யாணம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்கு கழிச்சு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் எதிர்பார்க்காத ஒரு நாள் அன்னைக்கு எனக்கு பயங்கரமா ஒரு வயிற்று வலி ஏற்பட்டது. என்னுடைய வலது பக்கத்துல ஒரு வலி ஏற்பட்டது. அந்த வலினால என்னால வந்துட்டு நகர கூட முடியல இடத்த விட்டு. அப்படி ஒரு வலி. அந்த வலியை வந்து நான் சரி பண்ணணும். நான் நினைச்சோம் சாதாரண வலியா இருக்கும், ஃபுட் பாய்சனிங்கா இருக்கும். ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி அடிக்கடிக்கு ஃபுட் பாய்சனிங் மாதிரி ஆகிட்டே இருந்தது. டாக்டர் கிட்ட போயிட்டு மருந்து சாப்பிடுவேன், ஜரம் வரும், சரியாயிடும். ஸோ நான் அது ஒரு சாதாரண ஒரு ஃபுட் பாய்சனிங், நம்ம ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி நினைச்சிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு ஃபுட் பாய்சனிங்காக மருந்தெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு சரியா ஆகாம மறுபடியும் வயிறு வலி ரொம்ப அதிகமாயிட்டு என்னால எதுவுமே கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல, எடுத்து விட்டு அசைய கூட முடியல. அப்படி இருக்கிற போது என்ன வீட்டுல இருக்கிறவங்க வந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு சேர்த்தாங்க, அட்மிட் பண்ணாங்க. அங்க அட்மிட் பண்ணிட்டு எனக்கு பெயின் கில்லர்ஸ் வந்துட்டு நிறைய பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனாலும் பெயின் வந்துட்டு ஓரளவு தான் கண்ட்ரோல் ஆச்சு தவிர முழுக்க போகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஸ்கேன் சென்டருக்கு போனோம். ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன்ல என்ன தெரிய வந்ததுன்னா, என்னுடைய ஓவரி அது வந்துட்டு டார்ஷன், அதை சுத்தி ஒரு கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் ஓவரி, சின்னதா இருக்கும் இல்லைங்களா, அதை சுத்தி ஒரு பெரிய கட்டி ஃபார்ம் ஆகி அந்த ஓவரியவே சுத்திடுச்சு என்னோட வலது பக்கத்துல. அப்போ என்ன ஆச்சுன்னா, டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, நீ வந்துட்டு இப்பவே வந்துட்டு உடனடியா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இம்மீடியட்டா எமர்ஜென்சி, இல்லைன்னா வந்துட்டு அந்த கட்டி வெடிச்சா இன்னும் ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரியே வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரியே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது என்னுடைய 2வது சிசேரியன் ஆப்ரேஷன். அப்பதான் எனக்கு முதல்ல வந்துட்டு பாப்பா பிறந்திருந்தா, அதுவும் சிசேரியன் தான். அப்புறம் ஒரு வருஷத்திலேயே 1.5 வருஷத்துக்குள்ளேயே இன்னொரு ஆப்ரேஷன் நடக்குது, ஓவரி ஆப்ரேஷன். இதுவுமே ஒரு மேஜர் சர்ஜரி. இது நடந்துட்டு
முடிஞ்சிட்டு வீட்டில் இருக்கேன், நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அப்பாடா இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற போது கால் வருது டாக்டர் கிட்ட இருந்து. எங்கள் அம்மா அப்பா போகிறாங்க, நானுமே ஹாஸ்பிட்டல் போகிறேன். போகிறப்ப டாக்டர்ஸ் வந்துட்டு என்னை வெளியில் இருக்க சொல்லிட்டு அம்மா அப்பாவை மட்டும் உள்ளே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு என்னன்னு தெரியல, நான் வெளியில் இருக்கேன். வெளியில் வரும்போது அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப டல்லாக என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நான் எனக்கு ஏதோ நடந்துச்சு மட்டும் தெரியுது. என்னன்னு கேட்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து ஒவேரியன் கேன்சர் வந்திருக்கு, டிஸ்டர்பினோமா அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா எனக்கு வந்துட்டு அப்போ 1 வயசு குழந்தை தான் இருந்தோம். என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. 1 வயசு குழந்தை தானே இருக்கா, நம்மளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். எல்லா கேன்சர் சர்வைவர்ஸ்க்கும் இருக்கிற அதே கேள்வி தான் எனக்கு இருந்தது. ஏன் வந்துட்டு எனக்கே இது வந்தது அப்படின்ற ஒரு பொதுவான கேள்வி தான் எனக்கும் வந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நைட்டில் தூக்கமே வராது, ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அப்புறம் டாக்டர் கிட்ட போகணும். ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு என் கணவரையும் என்னையும் கூப்பிட்டு டாக்டர் சொல்கிறாங்க, கீமோதெரப்பி கண்டிப்பாக எடுத்தாகணும், அது எடுத்தால் வந்துட்டு சில சைடு எஃபெக்ட்ஸ் வரும், உனக்கு வந்துட்டு மென்ஸ் பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிடும், சான்சஸ் இருக்குது, மறுபடியும் இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியாத சான்சஸ் இருக்குது, நிறையா ஹேர் ஃபால்லாம் எல்லாமே ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் சைடு எஃபெக்ட்ஸ் அவங்க சொல்லிட்டு தான் கீமோதெரப்பி ப்ரொசீஜர் ஆரம்பிப்பாங்க. இது அவங்களோட ப்ரொசீஜர். ஸோ இதை சொல்லும் போது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டிவாஸ்டேட்டட், லைக் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டும். என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே சொல்லிட்டு அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேன், கடவுள் ஏன் எனக்கு இதை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி ரொம்ப அழுது ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சரின்னு சொல்லிட்டு கீமோதெரப்பி போய் கீமோதெரப்பி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அப்போ வந்துட்டு இது வந்துட்டு கேன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிசீஸ். அது வந்துட்டு எல்லாரையும் தாக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு எனக்காக ரொம்ப ப்ரே பண்ணிட்டு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் கூட பாவம் நிறைய நாள் கூட கஷ்டப்பட்டு கூட இருந்தாங்க. ஸோ இப்படி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே ஹேர்லாம் கொட்டி போயிடுச்சு, ஐப்ரோஸ் எல்லாமே முடியில் கொட்டி போயிடுச்சு. அந்த சுச்சுவேஷனில் தான் எனக்கு வந்துட்டு நார்மல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது எனக்கு பெருசாக தெரியல, பட் ஹேர் போன உடனே ஒரு கான்ஃபிடென்ஸ், எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே அப்படியே போயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு ஹேர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இதுவை நான் பார்த்தேன். அது எனக்கு அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குற ஒரு விஷயம். எனக்கு ஒரு லாங் ஹேர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற விஷயமா இருந்தது. அது போன அப்புறம் என்னால் வந்துட்டு அது தாங்கிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு யாரையும் மீட் பண்ணாமல், ஒரு ஹேர் இல்லாத ஒரு பட்சத்தில் யாரையும் மீட் பண்ணாமல் வீட்லேயே புடவை கெடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வெறும் என்னோட க்ளோஸ் பீப்புள் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அது எனக்கு வந்துட்டு இன்னும் மேலும் வேதனையை கொடுத்துச்சு. நானே வந்துட்டு ஸ்ட்ரெஸ், நானே வந்துட்டு குறைவாக நினச்சிக்கிறது, அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. சரி சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருந்தார். அவர் விக்கு வாங்கி கொடுத்தாரு. எனக்கு விக்கு போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போக ஆரம்பித்தேன். ஆனாலுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம எங்கன்னா போனால் எதாச்சும் நம்மளை கேட்கும் போது நம்மளுக்கு அது இன்னும் மேலும் நம்மளை அது காயப்படுத்தும் இல்லைங்களா. ஸோ நான் பார்த்துட்டு என்ன பண்ணுறது, இதே மாதிரி வாழ்க்கை போயிட்டுருக்கணும். என்ன ரொம்ப நாளுக்கு என்னையும் நான் காயப்படுத்திட்டு அந்த கோவத்தை மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க மேலே காமிச்சுக்கிட்டு எல்லாரையும் காயப்படுத்திக்கிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நானே டைவர்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வேலையில் போயிட்டு உடனே கீமோ முடிஞ்சு ஒரு 5 மாதத்துக்குள்ளேயே நான் வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். மறுபடியும் வேலைக்கு போகிறது வந்துட்டு நான் இங்கே என்னோட லைக் ரொம்ப தெரிஞ்சவங்களோட, என்னோட குடும்பத்து உறுப்பினர்களோட, அவங்களோடய இருந்தால் எல்லாரும் என்னை பாவமாக பார்ப்பாங்களே தவிர அது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்காது. எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்காது. எல்லாருமே எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஆனாலுமே என்னோட மைண்டை நான் டைவர்ட் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரே சிந்தனையில் இருந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நம்மளால சாதிக்க முடியாது. ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்துச்சு, ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனை இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக நம்ம பாசிட்டிவாக நம்மளே மாற்றிக்கணும். அதுக்காக வந்துட்டு நான் இது ஆஃபீஸ் விஷயத்துக்காக வேற ஒரு இடத்துக்கு போனேன். சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போயிட்டு புதுசாக ஒரு டெக்னாலஜி, பிக் டேட்டான்ற ஒரு டெக்னாலஜி கற்றுக்கும் போது எனக்கு அந்த புதுசாக ஒரு என்னோட நோக்கம், என்னோட சிந்தனையெல்லாம் ஒரு புதுசாக ஒரு இடத்துல என்னோட நோக்கத்தை எடுத்துன்னு போகும்போது எனக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. மனதளவில் நான் ரொம்ப தெளிவானேன் அப்போது. ஏன்னா நம்மளோட சிந்தனையில வேற ஒரு இடத்த நோக்கி போகுது இல்லையா. ஒரே இடத்துல எப்பவுமே வந்துட்டு ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குது ஒரு இடத்துல அப்படின்னா நம்ம அந்த இடத்த மாற்றி பார்த்தோம்னா நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் கொடுக்கும் வாழ்க்கையில். அந்த என்வாயர்மெண்ட்டே மாற்றணும்.
அந்த என்வாயர்மெண்ட்டை மாற்றணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி இடத்த மாற்றிக்கிட்டு போகணும். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு தெளிவு நான் கிடச்சிது. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 9 மாதம் அப்படி ஆயிருக்கும். அப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு எனக்கு கன்சீவ் ஆகிட்டேன். நான் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நியூஸ் தெரிஞ்சோடனே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னா நம்ம கன்சீவே ஆக மாட்டோம் அப்படின்னு நினச்சோம் சைடு எஃபெக்ட்ஸ்னால. பட் பை காட்ஸ் கிரேஸ் மறுபடியும் கன்சீவ் ஆனது செகண்ட் சைல்டுக்கு. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா கன்சீவ் ஆனது. பட் எனக்கு அது வந்து ரொம்ப நேரம் நிலைக்கல அந்த சந்தோஷம். ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நிலைக்கல. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சில கைனகாலஜிஸ்ட் சில டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அபார்ட் பண்ணிட்டு குழந்தைய. ஏன்னா உன்னோட கீமோதெரப்பியோட அந்த சைட் எஃபெக்ட்ஸே உடம்புக்குள்ளேயும் தான் இருக்கும், அது குழந்தையும் பாதிக்கலாம். நீயும் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு உடம்புல ஒரு இது இருக்காது, சக்தி இருக்காது குழந்தைய மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிற அளவுக்கு. ஆல்ரெடி 2 ஆப்ரேஷன் ஆயிருக்கு, மறுபடியும் 3வது ஆப்ரேஷன் பண்ணிக்கிற அளவுக்கு சக்தி இருக்காது, வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனாலும் எனக்கு வந்துட்டு குழந்தைய ஒரு சின்ன ஒரு சிசு குழந்தைய வந்துட்டு அபார்ட் பண்ணுறதுல விருப்பமே இல்லை. அதனால நான் வந்துட்டு அதை வந்துட்டு அண்டர்கோ பண்ணேன் ப்ரெக்னென்சி. ஸோ இந்த சந்தோஷம் இருந்தது எனக்கு குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா. அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கலை. ஏன் பார்த்தீங்கன்னா என்னோட இதில் வந்துட்டு ஸ்கேனில் வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு பிரெயின் வந்துட்டு அப்நார்மல் வேல்யூஸ் இருக்குது, பிரெயின் மூளை வளர்ச்சி சரியில்லை, அப்நார்மலாக இருக்குது, வேல்யூஸ் ரொம்ப அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னே என்னடா இது, இப்போதானே ஒரு இதுலேருந்து வெளியில் வந்தோம், மறுபடியும் இன்னொரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போயிட்டேன். நானே எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே, ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே நொந்து போயிட்டோம். என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம். டாக்டர் என்ன சொன்னாங்க, கைனகாலஜிஸ்ட் பார்க்கலாம், அடுத்த ட்ரைமிஸ்டர் ஸ்கேனில் செகண்ட் ட்ரைமிஸ்டர் ஸ்கேனில் வேல்யூஸ் எதனா இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது நடுவில் வந்துட்டு நான் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்தது, அபார்ட் பண்ணிடலாமா அப்படின்னா. பட் நான் வந்துட்டு பண்ண வேண்டாம், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் இருந்தேன். செகண்ட் ட்ரைமிஸ்டர் ஸ்கேனில் போனேன், மறுபடியும் ஸ்கேன் எடுத்தோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிரெயின் அப்நார்மல் வேல்யூஸ்லேயே இருந்தது. ஸோ எனக்கு வந்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல. என்னடா நம்ம இப்போ வச்சு வேல்யூஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு நினச்சோமே, இப்பவுமே அப்நார்மலாக இருக்கு, ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, இந்த வாழ்க்கையில் திரும்ப அடியே விழுந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போனேன். அப்போ என்ன பண்ணேன், என்னோட மைண்டு பார்த்தீங்கன்னா தீமை முடிஞ்ச உடனே குழந்தை ஃபார்ம் ஆனதுனால மைண்ட் வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மனதளவில் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். அது கிளியர் ஆனால் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி போக முடியும் அப்படின்றத நான் ரிசர்ச் பண்ணேன். ஒரு கீமோ முடிஞ்ச உடனே ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அப்போ அது சிலதெல்லாம் புரிய வந்தது. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மைண்டு வழியே நம்ம ஹாப்பியாக இருக்கணும். பட் எனக்கு பெருசாக ஒன்றும் மைண்ட் டெக்னிக்ஸ் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பட் ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நோக்கி போக ஆரம்பித்தேன். ஸ்பிரிச்சுவாலிட்டினா ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் கிடையாது. நார்மலாக வந்துட்டு இங்கே ஒரு ஆண்ட் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அவங்க டாக்டர், அவர்கிட்ட காண்டாக்ட் கொடுத்தாங்க, அவர்கிட்ட பேசணும். ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, இங்கே தான் எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. என்ன சொன்னாருன்னா, நான் வந்துட்டு ஒரு தண்ணியில் ஜலத்தை எடுத்துக்கிறோம், தண்ணியில் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு என்னோட கை விரல்கள் எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு நான் அந்த மந்திரம் சிலதெல்லாம் மந்திராஸ் கொடுத்தாரு, அதெல்லாம் சொல்லிட்டு மந்திராஸ் சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, நீ நினைச்சுக்கோ அந்த தண்ணி வந்துட்டு உள்ள போயிட்டு உனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுது, உன்னோட உடம்புல இருக்கிறதெல்லாம் சரியாகுதுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னாரு. எனக்கு அப்போ அதை பத்தி பெருசா ஒன்றும் தெரியாது. சரி, நானும் அவர் சொல்றதெல்லாம் பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு அதோட பவர் புரிய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா அதை நான் சொல்றேன் உங்களுக்கு அப்புறம் என்ன பவர்னு. அதை பண்ணேன். நான் பண்ணிட்டு அது ஒரு தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருந்தேன். ஒரு மாதம் செகண்ட் ட்ரைமிஸ்டருக்கு தேர்ட் ட்ரைமிஸ்டர் கேப்ல கண்டினியூஸாக பண்ணிட்டே இருந்தேன். டெய்லி ஒரு நாள் கூட விடாம பண்ணேன். தேர்ட் ட்ரைமிஸ்டர் ஸ்கேனுக்கு போனேன் டாக்டர் கிட்ட. மறுபடியும் வேல்யூஸ் வந்துட்டு அப்போ டாக்டர் ஸ்கேன் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்நார்மல் வேல்யூஸ் குறையுது, ஃபுல்லாக நார்மல் ஆகல பட் குறையுது அப்படின்னு. அப்நார்மல் குறைஞ்சு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு. ஸோ அதை கேட்டுன்னா கொஞ்சம் நல்ல ரிலீஃப் ஆச்சு எனக்கு. அப்பாடா, ஓரளவுக்கு நம்ம நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட் வந்தது, சிசேரியன் ஆச்சு. மறுபடியும் சிசேரியன், தேர்ட் ஆப்ரேஷன். ஸோ 3 சர்ஜரி இன் 4 இயர்ஸ். ஹார்ட் மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். பட் ஆனால் 3 சர்ஜரி இன் 4 இயர்ஸ் நடந்தது. ஸோ அந்த அது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட குரல் கேட்குது எனக்கு ஹாஸ்பிட்டலில். அன்னைக்கு தான் என்ன மனதில் எனக்கு அடி மேலே அடி விழுந்ததுனால அன்னைக்கு எனக்கு
கம்ப்ளீட்டாக கொஞ்சம் எல்லாமே போன மாதிரி அந்த குழந்தையோட குரலை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மனதளவில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் குழந்தையோட குரல் கேட்கும்போது. குழந்தை பிறந்த உடனே மறுபடியும் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கேன் எடுக்கிறாங்க, பிரெயின் ஸ்கேனு. குழந்தை பிறந்த அன்னைக்கு எடுக்கிறாங்க பிரெயின் ஸ்கேனு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் என்னன்னா, பிரெயின் வேல்யூஸ் கம்ப்ளீட்லி நார்மல் ஆச்சு. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நார்மல் கிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இது வந்தது ஸ்கேன் ரிப்போர்ட். அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அப்போ எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஒரு விஷயம் நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அவங்க எல்லாருக்கும், நான் அந்த டைமில் வந்துட்டு மைண்டை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பெருசாக ஒன்றும் டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ்லாம் தெரியாது. விஷுவலைசேஷன் அப்படின்ற ஒரு இதுதான் நான் பண்ணேன். டாக்டர் சொன்னது, அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ அதை பற்றி தெரியாது. அதுக்கப்புறம் அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் நிறையா. அது என்னன்னா பெருசாக அது ஒரு பெரிய ஒரு நல்ல டெக்னிக். ஆக்சுவலாக ஒரு நல்ல மாறுதல் கொடுக்கக்கூடிய ஹியூமன் பீங்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ண விஷுவலைசேஷன்ற ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் என்னுடைய மைண்டில் இருக்கிற நான் என்னோட பாடியை நானே ஹீல் பண்ணிக்கிறத நானே விஷுவலைஸ் பண்ணிட்டு என் குழந்தை வயிற்றுல நல்லா இருக்குது அப்படின்றதையும் நானே விஷுவலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த விஷுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது, ரொம்ப கிளாரிட்டி கொடுத்தது வாழ்க்கையில். ஸோ குழந்தை பிறந்தது மறுபடியும் என்ன பண்ணேன்னா, நான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பயம் வர ஆரம்பிச்சது மறுபடியும். என்னன்னா, பாடி குழந்தை பிறந்தோன்னா 3 சர்ஜரி ஆச்சு இல்லைங்களா, பாடி வீக் ஆயிடுச்சு, ஃபிசிக்கலி கொஞ்சம் வீக்காக இருந்தேன். அப்போ மறுபடியும் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்தது, ஐயோ நம்ம திருப்பி கேன்சர் வந்துருமோ அப்படின்னு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய பேரை பார்த்த மறுபடியும் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது ஏன் இப்படி மறுபடியும் ஏன் கேன்சர் வருது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேன்சர் ஃபர்ஸ்ட் டைமே ஏன் வருது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன் நான். ஒரு 4 to 5 இயர்ஸ் சொல்லலாம் கேன்சர் அந்த 5 இயர்ஸ்க்கு மேலே நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் கேன்சர்ல. இன்னும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னுமே. அந்த ரிசர்ச் பண்ணி எனக்கு இப்போ எதனால கேன்சர் வருது, ரூட் காசஸ், அதெல்லாம் எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சுது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக எப்படி தவிர்க்கணும், கேன்சர் வராமல் ஒரு நல்ல ஹெல்த்தியான பர்சனுக்கு எப்படி கேன்சர் வராமல் தவிர்க்கிறது, வந்தவங்களுக்கு மறுபடியும் வராமல் எப்படி பார்த்துக்கிறது, அவங்க எப்படி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி பாசிட்டிவாக இருக்கிறது, எப்படி அவங்க ஒரு சர்வைவரவே காலம் முழுக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க சாம்பியனாக ஆகிறதுக்கு ஒரு வழியை தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, நான் ஹெல்த்தியர் C2C அப்படின்ற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி, ஐ எம் த ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த்தியர் C2C. ஐ எம் வெரி ஹாப்பி டு சே தட். ஏன் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள், நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், நான் ஒரு 5 வருஷமா பண்ண ரிசர்ச், இதில் நிறைய டைம் எனக்கு செலவழிச்சு. ஏன்னா நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய மெத்தட்ஸ், நிறைய டெக்னிக்ஸ், மைண்ட் டெக்னிக்ஸ், டீடாக்சிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் நிறைய பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இது ஒரு நாள் வேலை இல்லை, 2 நாள் வேலை இல்லை, 5 வருஷம் வேலை நான் பண்ண ரிசர்ச் இது. ஸோ இதை தான் நான் இப்போ எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ எல்லாருக்குமே சர்வைவர்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் சர்வைவராக இருக்கணும், அந்த சர்வைவர்ன்ற வார்த்தையை தூக்கிடுங்க, நீங்கள் சாம்பியன்ஸ் இனிமேல் அப்படின்றது தான் என்னோட மோட்டிவ். என்னோட மிஷன் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லாம் ஒரு 10 மில்லியன் ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஒரு 1 மில்லியனை ஃபர்ஸ்ட் என்னோட மிஷன் எடுத்துக்கிட்டேன். 1 மில்லியன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களோட கேன்சர் அவங்களுக்கு வராமல் அவங்களை எப்படி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண வைக்கிறது, ஆர்கானிக் ஃபுட்ஸ் மூலியமா, பாசிட்டிவ் மைண்ட் செட் மூலியமா எப்படி அவங்களை லீட் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் என்னோட விஷன். என்னோட விஷன் பார்த்தீங்கன்னா, உலகத்துல கேன்சரே இருக்கக்கூடாது, அது வெறும் ஒரு ஜோடியக் சைனை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட விஷயம். ஏன்னா கேன்சரால பாவம் நிறைய பேர் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க, நிறைய பேர் அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் எதனால வந்தது அப்படின்றதே தெரியாம இருக்காங்க. ஸோ எதனால வந்தது அப்படின்றது தெரிஞ்சாலே போதும், நம்மளுக்கு மறுபடியும் அந்த இடத்துக்கு போக மாட்டோம். அதே மாதிரி விழிப்புணர்வு மற்றவங்களுக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். எவ்வளவு விழிப்புணர்வு ஸ்ப்ரெட் ஆகுதோ, கேன்சர் பொறுத்த வரைக்கும் கேன்சர் வேகமா உடம்புக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதை விட நம்ம இந்த டிஜிட்டல் எரால இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் இன்னும் ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகும். ஒன்னும் இல்லை, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அதை எவ்வளவு சீக்கிரமா நம்ம ஃபார்வர்ட் பண்றோம், கடை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்றோம் இல்லைங்களா. அது நம்ம எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நம்ம அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். பட் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா அவேர்னஸ் எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணா அந்த கேன்சர் வேகமா வளர்றதை விட நம்ம இன்ஃபர்மேஷன் இன்னும் வேகமா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆக பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு அதிகமாகும். கேன்சர் வரதை தவிர்க்கலாம் முதல் பட்சத்துல. அடுத்த பட்சத்துல பாத்தீங்கன்னா கேன்சர் வந்தவங்க மறுபடியும் வராம இருக்கிறது தவிர்க்கலாம். 3வது பட்சம் பாத்தீங்கன்னா கேன்சர் வந்தவங்க எப்படி அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறது, எப்படி பாசிட்டிவா இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3த்தையும் தான் என்னோட நோக்கமா வச்சுட்டு இருக்கேன். கேன்சர் வராம தவிர்க்கணும், வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், வந்தவங்களுக்கு சீக்கிரமா ரெக்கவரி ஆகணும், சைடு எஃபெக்ட்ஸ் இதுல மறுபடியும் வராம பார்த்துக்கணும். 3வது அவங்கள சாம்பியன் ஆக்கணும், அவங்க சர்வைவராகவே இருக்கக்கூடாது, அவங்க ஒரு சாம்பியன் ஆக்கணும்.
இதை பேஸ் பண்ணி தான் என்னோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு நல்ல விழிப்புணர்வா இருக்கும் இந்த மெசேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களோட லைஃப் ஸ்டைல் பத்தியோ இல்லைன்னா கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கோ, கிரானிக் இல்னஸ் எந்த கிரானிக் இல்னஸாலும் உங்களை தாக்காம இருக்கிறதுக்கோ, எந்த மாதிரி விழிப்புணர்வு வந்தாலும் கண்டிப்பா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஐ வில் பி ரெடி டு ஹெல்ப் யூ உங்க எல்லாருக்கும். ஏன்னா வந்துட்டு இது ஒரு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் பேக் டு தி சொசைட்டி. எனக்கு வந்துச்சு, நான் என்னோட வாழ்வாதாரத்தை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராம மற்றவங்களுக்கு இது முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்துட்டு உலகத்துல எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும் இல்லைங்களா? இதுக்காக தான் என்னுடைய இதுவை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஹெல்த்தியர் C2C அப்படின்ற கம்பெனி. உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த டைம்ல இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க. சோஷியல் மீடியா லிங்க்ஸ்ல இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு மிகப்பெரிய மாறுதல் நடக்கிறது நீங்களே பாப்பீங்க. உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா நினைப்பாங்க உங்களை. கண்டிப்பா ஓகே. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வரும். தேங்க்யூ அண்ட் வணக்கம். எல்லாரும் நல்லா வாழணும், எல்லாரும் நன்மையோடு இருங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.